வணக்கம். ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரியா? இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. எப்போதும் நாம் மனதை பற்றி, வாழ்க்கையை பற்றி நிறைய பேசுகிறோம். இதுவும் அப்படிதான்னு சொல்லலாம், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ சமீப காலத்தில் நம்ம நிறைய நியூஸில் என்ன பார்க்குறோன்னா, காஷ்மீரை பற்றி நிறைய பார்க்குறோம். குறிப்பாக பிஓகேன்னு சொல்கிற பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர்னு சொல்லுவாங்க. அதாவது காஷ்மீர்லேயே ஒரு பகுதி இந்தியாவில் இருக்குது, ஒரு பகுதி பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ அந்த பாகிஸ்தானில் இருக்கிற காஷ்மீரை பற்றி அதை தான் பிஓகேன்னு சொல்லுவாங்க. நிறைய நியூஸ் நம்ம பார்க்குறோம். அங்கே கடந்த ஒரு 2 மாதங்களான்னு சொல்லலாம், 1.5 மாதம் 2 மாதமாக நிறைய போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. பொதுமக்கள் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போது என்னென்னா அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்காங்க. அந்த கவர்மெண்ட் அவங்கள அவ்வளோ கொடுமையாக நடத்திக்கிட்டு இருக்கு. உணவு கிடைக்க மாட்டேங்குது, அத்தியாவசியமான மருந்துகள் கூட கிடைக்க மாட்டேங்குது. 1 மாதமாக இன்டர்நெட் வசதி இல்லை. இதெல்லாம் நம்ம நியூஸில் பார்க்குறோம். இப்போ யூடியூப்லேயும் நிறைய பேர் அதை பற்றி விளக்கமாக பேசுகிறாங்க, நியூஸ்லேயும் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அங்கே இருக்கிற மக்கள். இப்போ அதே சமயம் நம்ம காஷ்மீரை யோசித்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போகக்கூடிய ஸ்டேஜில் தான் இருந்தது சில வருடங்கள் முன்னாடி. அதுக்கப்புறம் நம்ம இந்திய அரசாங்கம் ரொம்ப கஷ்டப்பட்டு பல மாற்றங்களை கொண்டு வந்து இன்றைக்கி நம்ம இந்தியாவில் இருக்கிற காஷ்மீர் பகுதின்னு பார்த்திங்கன்னா ஒரு சொர்க்க பூமி மாதிரி, சொர்க்கலோகம் மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. டூரிஸ்ட் எல்லாம் போகிறாங்க. இப்போ அங்கே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் படிக்க போகிறாங்க. முன்னெல்லாம் கல் எடுத்து அடிச்சுட்டு அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. படிக்க போகிறாங்க, ஸ்கூல்ஸ் எல்லாம் நடக்குது, எலெக்ஷன் நடக்குது. ரொம்ப அற்புதமாக மாறி இருக்கு அங்கே. அஃப்கோர்ஸ் நம்ம போன வருஷம் நடந்த பஹல்காம் அட்டாக்குங்கிறது ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம். ஆனால் அதை தவிர பார்த்திங்கன்னா பொதுவாக அங்கே வாழ்க்கை முறை எவ்வளவோ ரொம்ப அற்புதமாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். நல்ல வளமை, நல்ல வளர்ச்சி வந்திருக்கு. ஸோ அந்த பக்கம் இருக்கிற காஷ்மீரில் இருக்கிறவங்க இதை பார்த்து அவங்க மனசில் ஒரு மிகப்பெரிய ஆதங்கம், நமக்கு மட்டும் இப்படி கஷ்டப்படுறோமே, அந்த சைடு இவ்வளோ நல்லா இருக்கேன்னு சொல்லி இந்த ஆதங்கம் இன்றைக்கி எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா, இன்றைக்கி நியூஸில் பார்க்கும்போது இந்தியாவை உதவி கேட்குறாங்க. அவங்க கவர்மெண்ட்டை கேட்க முடியாமல் இந்திய நாட்டு அரசாங்கத்தை கேட்குறாங்க. எங்களுக்கு மருந்துகள் வேணும், உணவு வேணும், அந்த கேட்டை திறந்து விடுங்க, எங்களுக்கு அது எங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது எவ்வளோ பரிதாபமான நிலை. ஸோ இதெல்லாம் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம இதெல்லாம் நியூஸில் தான் பார்க்குறோம். ஸோ எங்கேயோ நடக்குது, நமக்கு தெரிய வருது. அப்படி இல்லாமல் இந்த ஒரு விஷயம், இந்த ஆதங்கத்தை உண்மையாக நேராக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்தது சில 2 வருடம் 3 வருடம் முன்னாடி. இதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியணும், அங்கே இருக்கிற மனிதர்கள் அவங்களும் நம்மளை மாதிரி மனிதர்கள் தான். அரசாங்கம் தான் நிறைய தவறுகள் பண்ணுதே தவிர அந்த மக்கள் எல்லாரும் இன்னும் தப்பு பண்ணலை. இப்போ நான் 2023 துபாயில் இருக்கும்போது மகன் அங்கே இருக்கிறதுனால சில சமயம் அங்கே போய் இருப்பேன். அப்படி இருக்கும்போது ஒரு முறை ஒரு இடத்துல நான் நம்ம ஃபேமிலியோடு போயிருந்தோம். பேர குழந்தைங்கள்லாம் வராங்க, எல்லோரும் வராங்க. நான் வெயிட் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கேன். ஒரு பொதுவான இடம், ஒரு மால் மாதிரி. அங்கே நிற்கும்போது ஒரு செக்யூரிட்டி கார்டு என்னை நோக்கி நடந்து வந்தார். இவர் ஏன் நம்மக்கிட்ட வராருன்னு நான் யோசித்தேன். அவர்கிட்ட கேட்குறாரு, அப் ஹிந்துஸ்தான் சே ஹை அப்படின்னு கேட்குறாரு. ஹிந்துஸ்தான்லேருந்து வரீங்களா? ஆமான்னு சொன்னேன். ஏன்னா நம்ம இந்திய நாட்டுக்கு வெளியே போனீங்கன்னா இந்தியான்னு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நேபாளில் கூட போனால் ஹிந்துஸ்தான்னு சொல்லுவாங்க, இந்தியான்னு சொல்கிறது இல்லை. அதே மாதிரி இவரும் கேட்டார், ஹிந்துஸ்தான்லேருந்து வரீங்களான்னா ஆமான்னு சொன்னேன். நான் பாகிஸ்தான்லேருந்து வரேன் அப்படின்னார். நமக்கு ஜென்ரலாகவே பாகிஸ்தானோடனே கொஞ்சம் ஒரு டென்ஷனாக இருக்கும், என்னடான்னு. ஆனால் துபாயில் போய் நிறைய நானும் பார்த்துட்டேன். இந்தியர்கள் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்களோ அதே மாதிரி அங்கே பாகிஸ்தான்லேருந்தும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்தியர்கள் ஒரு 45 லட்சம்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிற யுஏஇயில். பாகிஸ்தானோடது பார்த்திங்கன்னா ஒரு 12-13 லட்சமாவது இருக்கும். இது நம்ம நெட்டில் பார்க்கும்போது தெரியுது, அந்த அளவுக்கு இருக்காங்க. அண்ட் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறது நிறைய வேலைகள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டில் ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டோன்னா வருவாங்க. அவங்க செய்யும்போது தான் நமக்கு வந்த பிறகு தான் தெரியும் அவங்க பாகிஸ்தான் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம சந்திக்க வேண்டி வரும். ஸோ இந்த செக்யூரிட்டி கார்டு நான் பாகிஸ்தான்லேருந்து வரேன்னு சொன்னோன்னே அப்படியான்னு நான் பேசாமல் இருந்தேன். அப்போது அவரே பேச ஆரம்பித்தார். என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ அற்புதமான நாடு உங்கள் நாடு, எவ்வளோ நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 2 நாடும் ஒரே சமயத்தில் தான் சுதந்திரம் பெற்றது. எதை பாகிஸ்தானையும் இந்தியாவையும் சொல்கிறார். ஆனால் பாகிஸ்தான் பாருங்கள் எப்படி இருக்குது, இன்றைக்கி வாழவே முடியல. நான் எவ்வளோ பணம் அனுப்பிச்சாலும் எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கே பத்தலை. 1000 ரூபா கொடுத்தா கூட ஒரு ஆட்டா கிடைக்க மாட்டேங்குதுங்கிறார். ஆட்டாங்கிறது கோதுமை மாவு.
ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே பணவீக்கம். அது நான் சொல்கிறது 3 வருஷம் முன்னாடி. இன்றைக்கி நிலைமை வந்து உணவே கிடைக்கலன்னு சொல்லி தான் இந்திய அரசாங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் அவ்வளோ சொன்னார். இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் அவர் சொன்னது தான் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. உண்மையாகவே நம்ம நாட்டை நினச்சி நம்ம எவ்வளோ பெருமைப்படணும்னு நான் அப்போ யோசித்தேன். கடைசியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய கனவு, ஒரு முறையாவது என்னுடைய காலை நான் இந்திய நாட்டில் பதிக்கணும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்படி ஒரு மனிதர் ஆதங்கத்தோடு சொல்கிறாருன்னா, இன்றைக்கி பாகிஸ்தானில் எவ்வளோ பேருக்கு அந்த ஆதங்கம் இருக்குங்கிறது இன்றைக்கி மொத்தமாக வெளியே வருது. இந்திய நாட்டை பார்த்து எங்களுக்கு மருந்துகள் வேணும், உணவு வேணும்னு கேட்குறாங்க, தைரியமாக கேட்குறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த மனிதர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க, அங்கே இருக்கிற மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த செக்யூரிட்டி கார்டோட நான் பேசும்போது அவர் இந்த மாதிரி சொன்னது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ அவர் கையெடுத்து கும்பிட்டார். உங்கள் மாதாஜி உங்களை பார்த்தது ரொம்ப போத் குஷ் அப்படின்லாம் சொன்னார். ஸோ இது வந்து எனக்கு எப்போவுமே மனசில் இருந்துகிட்டே இருக்கும். பாவம் அந்த நாட்டில் இருக்கிறவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. இன்றைக்கி அந்த நிலைமையை பார்க்கும்போது, அந்த நாட்டோடைய நிலைமை பார்க்கும்போது, 3 வருஷம் முன்னாடி நான் சந்தித்த இந்த செக்யூரிட்டி கார்டோடைய அவருடைய பேச்சு எனக்கு ஞாபகம் வந்தது. அதை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மலாம் பூஜைகள், பிரார்த்தனை இதெல்லாம் பண்ணும்போது நமக்காக நிறைய பண்ணிக்கிறோம். அதே சமயம் இப்போ நம்ம கூட லைவ்லலாம் தியானம் பண்ணும்போது இப்போ உக்ரைன் வார் நிற்கணும்னு பிரார்த்தனை பண்ணோம். இப்போ அதே மாதிரி ஈரான் US வார் நிற்கணும்னு பிரார்த்தனை பண்ணோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு எனக்கு தோணுதுன்னா, அந்த பாகிஸ்தானில் இருக்கிற மக்களுக்கு ஒரு நல் வாழ்க்கை கிடைக்கணும். குறிப்பாக அந்த காஷ்மீர் அந்த பகுதியில் இருக்கிறவங்க, ஏன்னா அவங்க தான் ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஹாப்பியாக இந்தியாவோட வந்து இணைஞ்சிருவாங்க போல் இருக்குது. இதை நிறைய பேர் பேசுகிறாங்க. அதாவது நமக்கு வந்து அந்தளவு பாலிட்டிக்ஸ் தெரியாதுனாலும் தெரிஞ்சவங்க அனலைஸ் பண்ணி சொல்கிறாங்க. பட் அது நமக்கு தெரியாது, அது நடக்குமா நடக்காதான் நமக்கு தெரியாது. அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். ஆனால் அந்த மக்களுக்கு ஒரு உணவு, மருந்துகள், எத்தனை பேர் டயபெட்டிஸ் இருக்கும், பிபி இருக்கும், மருந்து கிடைக்கலன்னா எவ்வளோ கஷ்டம். அதெல்லாம் யோசித்து பார்த்தோன்னா நம்ம நாட்டை நினச்சி நம்ம எவ்வளோ பெருமைப்படணும். எவ்வளோ வசதியோடு நம்ம வாழறோம், நம்ம சௌகரியமாக வாழறோம், சந்தோஷமாக வாழறோம். நிறைய பிரச்சனைகள் நம்ம நாட்டில் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இத்தனை டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், இத்தனை டிஃப்ரெண்ட் கல்ச்சரோட மனிதர்கள், டிஃப்ரெண்ட் மொழிகள், வித்தியாசமான மொழிகள் எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நம்ம இந்திய நாடுன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு நிமிர்ந்து நிற்கிறோம் இல்லையா. வெளிநாடுகளில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 10 வருஷம் முன்னாடி இருந்ததை விட நான் ட்ராவல் பண்ணும்போது பார்க்குறேன், இந்தியான்னு சொல்லும்போது கிடைக்கிற மரியாதை மாறி இருக்குது. அது கண்கூடாக பார்க்க முடியுது. என்ன மாதிரி ஜென்ரலாக போகிற பீப்புள் பார்க்க முடியுதுன்னா அது டெஃபினட்டாக அப்படி இருக்குது, ஒரு சேஞ்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நாடு வந்து இன்றைக்கி ஒரு முன்னேற்றமான பாதையில் இருக்குது. இன்னும் கூட நிறைய முன்னேற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது உண்மையாகவே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விரைவாக அந்த POKல இருக்கிற பாகிஸ்தானி பீப்புளுக்கும் அவங்களுடைய ஆதங்கத்துக்கு ஒரு விடை கிடைக்க வேண்டும், ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும், ஒரு நிம்மதி அவங்களுக்கும் கிடைக்கட்டும்னு நம்மெல்லாம் வேண்டிப்போம். நன்றி. வீடியோ பார்த்துட்டிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.